ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு டுடேஸ் நைட் டின்னர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு சட்னி சாம்பார் கிடையாது. அப்புறம் என்னன்னு தானே பார்க்குறீங்க, இது சட்னி கிடையாதுங்க, தேங்காய் பால். இது வந்து தேங்காய் பால் வந்து சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்காய் பால் தனியாக கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து சாப்பாட்டில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்கள் பாப்பா பிடிக்கும். இப்போ ஆகும் தேங்காய் பால் மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி தோசையை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இது வந்து இப்படி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆப்பம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தேங்காய் பால் வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து சாப்பிடுவோம். நீங்களும் இது மாதிரி சாப்பிடுவீங்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் வந்து கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் ஆகும். தேங்காய் பால் வந்து வெறும் பாலாக குடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு அதுபோல் இந்த ஏலக்காய் கூட செஞ்சீங்கன்னா சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் தாங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.